இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த திப்பிலி இலைய வச்சு ஒரு ரசம் பண்ணுவோம். நம்ம வந்து கண்டந்திப்பிலி ரசம், அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலிலாம் சேர்த்து ரசம் பண்ணியிருப்போம். அதோட இலைய வச்சு இன்னைக்கு ரசம் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நெறைய பேர் வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. திப்பிலி இலையில ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. திப்பிலி இலை ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: திப்பிலி இலை 5 நம்பர், புளி கரைசல் 1/2 கப், பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய தக்காளி 1, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வெல்லம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். திப்பிலி இலை ரசம் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்த திப்பிலி இலைங்கிறது இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வெத்தலை மாதிரி தெரியும். இந்த காம்பை பார்க்கும்போதே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது வெத்தலை இல்லை அப்படின்னு. இதை பாருங்க, இந்த காம்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். வெத்தலை மாதிரி வெத்தலை ஷேப்ல தான் இருக்கும். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தலைவலி, உடம்பு கை கால் வலிலாம் இருந்ததுன்னா இதை வந்து நீங்க நல்லா வெறுமையே சும்மா அலம்பி நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. முக்கியமா வந்து மாசமா இருக்கிறவங்க வந்து இந்த இலையை வந்து சாப்பிட வேண்டாம். என்னன்னா வந்து சூடு, அதனால வேண்டாம். மத்தபடி எல்லாருமே சாப்பிடலாம். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி இலை இப்படிதான் இருக்கும். இந்த காம்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெத்தலை மாதிரி இருக்கும். ஆனா வெத்தலை கிடையாது. இது டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ட்ரையாவும் வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமா வந்து நெய் சேர்க்கிறேன். இந்த திப்பிலி ரசத்துக்குலாம் வந்து நீங்க நெய் விட்டு பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்படி நெய் இல்ல அப்படின்னா நல்லெண்ணெயில பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சீரகம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே வறுத்துக்க போறோம். மிளகு, காரத்துக்கு மிளகோட காரம் மட்டும்தான். ஸோ அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மிளகு. துவரம்பருப்பு 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே வறுத்துப்போம். அதே மாதிரி இப்போ வந்து அந்த இலையில காம்பை எடுத்துட்டு அப்படியே பிச்சு போட்டுடலாம். நீங்க அதையும் நீங்க வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்க பூண்டையும் ஒரு 2, 3 பல்லு பூண்டையும் இதுல வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நான் அதுக்கு பதிலா பெருங்காயம் சேர்க்க போறேன். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் பொடி. துவரம்பருப்பு லைட்டா அந்த பொரியும் பாருங்க, உங்களுக்கு தெரியும். கலர் மாறாம எதுவுமே தீயாம கலர் மாறாம வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். நெய்ல வறுக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கும். இது நல்ல சூப் மாதிரியும் குடிக்கலாம். நல்ல ஜுரமா இருந்தது, வாய்க்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்க ரசம் வச்சுட்டு நல்ல சுட சாதத்துல ரசத்தை ஓட ஓட பிசைஞ்சு குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்ப டக்குனு கலகலன்னு ஆயிடும்னு சொல்லுவோம் இல்லையா உடம்பு, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். இப்போ இதுல இலையை போட்டுக்கலாம். காம்பு மட்டும் எடுத்துடுறேன். இது அப்படியே நீங்க வந்து வறுக்கணும்னு கூட இல்ல, பச்சையா போட்டும் அரைக்கலாம். நம்ம வறுக்கிறதுனால சும்மா அப்படியே வதக்கிக்க போறோம். இது அவ்வளவுதான். ரொம்ப தேவையில்ல. ஒரு 3 இலை சேர்க்கிறேன் நான். நீங்க எவ்வளவு புளி தண்ணி எடுத்துக்கீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்தா போதும். அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் அதெல்லாம் தான் நல்லா வறுபடணும். இப்போ வறுபட்டுறது. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிளகு, சீரகம், துவரம்பருப்பு அப்புறம் இலையெல்லாம் வறுத்தோமா, பாருங்க வறுத்ததை இந்த அளவுக்கு கோர்ஸா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸா வேணும்னு அவசியம் இல்லை. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க இப்படி இருக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, அதே பேன்லயே நம்ம வறுத்தோம் இல்லையா, அதே பேன்லயே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி நான் கையில கசக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி கொஞ்சம், தேவையான உப்பு. ஜஸ்ட் இது ஒரு கொதி வரணும். இது ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து பெருங்காயம் வறுக்கும் போதே சேர்த்துட்டோம், அதனால சேர்க்கணும்னு அவசியம் இல்லை.
அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இல்ல கட்டி பெருங்காயம் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத சேர்த்துடலாம். அந்த பொடிய சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த திப்பிலி இலைய கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அத வந்து நீங்க ரசம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க தொகையல் மாரி சாப்பிடணும்னு நெனச்சாலும், நீங்க தொகையல் மாரியும் பண்ணலாம். இது கூட வந்து நீங்க தொகையலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து உளுத்தம் பருப்பு வறுப்போம் இல்லையா? கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயம், வரமிளகா, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு எப்பயுமே தொகையலுக்கு போடும்போது ஒரு கைப்பிடி இப்படி இப்படி கை இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டா தான் வந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போடுறத விட கொஞ்சம் கூட போடும்போது தான் நல்லாருக்கும். ஸோ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு, அத எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த இலையையும் வதக்கிட்டு, நீங்க புளி வச்சும் அரைக்கலாம். கொஞ்சமா புளி வச்சும் அரைக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்ப மாங்கா கிடைக்கும் இல்லையா? ஸோ மாங்கா புளிப்புக்கு வந்து மாங்காய யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து இந்த தொகையல அரைச்சு பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அது மாரி ட்ரை பண்ணி பார்க்கல, இந்த இலையில வந்து தொகையல் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா, டெஃபினட்டா அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி இந்த ரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க ஜுரமா இருந்தது அப்படின்னா, நீங்க வாய்க்கு ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல இருக்கு, உப்பு, புளிப்பு, காரத்தோட அப்படின்னா, ரசம் வச்சு சுட சாதத்துல அப்படியே ஓட ஓட பெசஞ்சு குடிச்சிருங்க. அவ்ளோ டக்குனு உடம்பு வந்து ஃப்ரெஷ் ஆயிடும் நமக்கு. பாருங்க இப்ப நல்லா ஒரு கொதி வந்துருது இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த பொடிய சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச பொடி இந்த ரசத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் கரைச்சு வச்சிருக்கிற புளிக்கு அதனால நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இது நல்லா வாசனையா இருக்கும். ரசம் எப்பயுமே கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே சொல்றது தான் இது. இந்த புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்க்கிறோம். இப்ப ரசம் நல்லா கொதிச்சிடுத்து. இப்ப என்ன பண்ண போறோம்னா, தாளிக்கிறத தாளிச்சிடலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுப்போம். கொஞ்சம் கடுகு. இப்ப சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே சூடா அவ்வளோதான். நம்மளுடைய திப்பிலி இலை ரசம் ரெடி. இதுல மிளகா, கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான்.